தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கம்பெனிக்கெல்லாம் இவ பேர் வேண்டாம். பைரவி என்டர்பிரைசஸ்னு ஏன் பேரவை? எங்க வரணுமோ அங்க வந்துட்டீங்களா? அதான் நேத்தி கார்த்திக் என் பேர் வைக்கிறதா சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? ஏய், உன் பேரை வைக்கிறதா கேள்விப்பட்டதுக்கே இலக்கியா பாம்பு வச்சதா சொல்லி அப்படியே பீதியை கிளப்பிட்டா. இதுல உன் பேரை மட்டும் வச்சுட்டா அவன் நிஜமாவே கம்பெனிக்கு பாம்பு வச்சிருவா. அதனாலதான் சொல்றேன் கார்த்திக், பேசாம கம்பெனிக்கு கௌதம் பேரை எடுத்துட்டு ஏன் பேரை வை. என்ன மேடம் இது? சொத்துக்கு சொந்தக்காரர் மாப்ள, அவர் தன் பொண்டாட்டி பேரை கம்பெனிக்கு வைக்கிறாரு. அதுல நீங்க ஏன் குழந்தை மாதிரி எம் பேரவைன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த சொத்துக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டவன் நான். அப்ப முறைப்படி என் பேரை தானே வைக்கணும். கார்த்திக், என்ன ஆனாலும் சரி, கம்பெனிக்கு ஏன் பேரை தான் வைக்கணும். கார்த்திக், இதெல்லாம் விளையாட்டு இல்ல, பிசினஸ். என் பேரை வச்சாதான் பிசினஸ் நடக்கும். முடியாது. கம்பெனிக்கு பேர் அஞ்சலி என்டர்பிரைசஸ் தான். அஞ்சலிங்கிற பேரை வச்சா கம்பெனிக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியது. இது பாருங்க, தேவையில்ல நீங்க. அஞ்சலி இரு, ஒரு நிமிஷம் இரு. பேருக்கு எதுக்கு சண்டை? பேசாம சீட்டை குலுக்கி போடுவோம். யார் பேர் வருதோ அவங்க பேரு கம்பெனிக்கு வச்சிருவோம். முறைக்காதீங்க மேடம். சீட்ல உங்க பேர் வந்ததுன்னா உங்க பேரையே வச்சிடலாம். அம்மாமா, அதெல்லாம் முடியாது. இரு அஞ்சலி, அத்தை சொல்றது நல்ல ஐடியாவா தான் தோணுது. அத்தை, நீங்க சீட் எழுதுங்க. சரிங்க மாப்ள. அஞ்சலி. நான் எதுக்கு இதுல பைரவி பேரை எழுதணும்? இந்த சீட்லயும் நான் அஞ்சலி பேரை தான் எழுத போறேன். பைரவி. பைரவி. மேடம், உங்க பேரையும் அஞ்சலி பேரையும் எழுதியிருக்கேன். மாப்பிள்ள, உங்க கையால போடுங்க. அத்தை, உங்க கையால எடுங்க. என் ராசிக்கு என் பேர் தான் வரப்போகுது. அஞ்சலி. அஞ்சலி பேர் வந்திருக்கத்த. நான் ஜெயிச்சிட்டேன். மேடம், கம்பெனிக்கு அஞ்சலியோட பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க. இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இனிமே கம்பெனியோட பேரு அஞ்சலி என்டர்பிரைசஸ். என்ன அஞ்சலி, இப்ப சந்தோஷமா? சரி அஞ்சலி, நான் ஆபீஸ் போனோம், கிளம்பி ரெடி ஆயிட்டு வரேன். சரிங்க. அஞ்சலி, உன் மேல நிறைய கொள்ளி கண்டுபட்டிருக்கோம். வா, சுத்தி போடுறேன். அதுக்கப்புறமா ஆபீஸ் போலாம். சரிங்க, வா. புள்ளையாரப்பா, உன்னதான் நம்பி வந்திருக்க. என் ஜானகியை காப்பாத்திரு. பெத்த கையோட விட்டுட்டு போன என் புள்ளைய அவதான் எடுத்து வளர்த்து நல்ல பெரிய ஆளா ஆக்கியிருக்கா. அந்த நல்ல மனசுக்காகவே அவ நல்லபடியா வாழணும். அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நீதான் அவளை காப்பாத்தணும். ஜானு, ஜானு மேடம், ஜானு எந்த ரூம்ல இருக்காங்க? ஜானுவா? அப்படி எந்த பேஷண்ட் இல்லையே. அவங்க பேரு ஜானகி மேடம்.
ஜானகியா அவங்களுக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அங்க போய் பாருங்க. ஓகே தேங்க் யூ இலக்கியா, கௌதம் கௌதம் வந்துட்டீங்களா? அம்மா ஜானு எப்படிமா இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள போனவங்க இன்னும் வரவே இல்ல. என்ன ஏதுன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அத்தை ஒண்ணு ஆகாது அத்தை, வாங்க போலாம். வாங்க ஜானு ஜானு சிஸ்டர் ஜானுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் ஜானு என்னாலதான் ஜானுக்கு இந்த நிலைமை. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.